Good morning, champion. This is Professor R. Suresh from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சக்தி கிட்ட வந்து 2 பால் கொடுத்தோம். எத்தனை பால் கொடுத்தோம்? 2 பால் கொடுத்துட்டு ஒரு உச்சிக்கு போக சொன்னோம். மலை உச்சிக்கு போயிட்டு சக்தியை வந்து மலை உச்சி மேலே போயிட்டு நிற்க வச்சோம். கையில் இங்கே தான் சக்தி வந்து அப்படி நின்றுருக்கான். கையில் 2 பால் இருக்கும். சக்தி கையில் 2 பால் இருக்கு. 2 பாலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த பாலை போடுறதுன்னு முதல்ல முடிக்கணும். இந்த பாலுக்கு பேர் ஏ, இந்த பாலுக்கு பேரு பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ பாலை போடுறாங்க. சக்தியா என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஏ பாலை போடுறாரு. பால் போட்டா என்ன ஆகும்? கீழே விடும். அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டைம் 0வா இருக்கும்போது போட்டுறாரு. அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு அடுத்து என்ன பண்றாரு? பி பாலை போடுறாரு அப்படின்ட்டாங்க. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி 10. இப்போ ரெண்டுத்துக்கும் செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எங்க இருக்கும்? இப்போ இந்த பால் வந்து இங்கே இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் தான், இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. 2 செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எப்போ அப்படின்னா அடுத்து 3 செகண்ட்ல. அதான் வந்து நமக்கு தெரியும். ஸோ 2 பாலையும் கையில் ஃபர்ஸ்ட் எப்படி வச்சிருந்தீங்க? சேமா வச்சு. 2 பாலையும் வந்து ரெஸ்ட்ல தான் வச்சிருந்தீங்க. இனிஷியலாக ரெண்டுமே வந்து இவரும் ரெஸ்ட்ல தான் இருக்காரு, இவரும் ரெஸ்ட்ல தான் இருக்காரு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 0. ரெண்டுத்துக்குமே 0 தான். நமக்கு தெரியும் சின்ன வயசுல ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன படிச்சிருப்போம்னா S = ut plus half at ஸ்கொயர் அப்படின்னு தான் படித்தோம். ஸோ இதில் என்ன புரிதல் அப்படின்னா இந்த டேம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் S1 வந்து half a t1 ஸ்கொயர், S2 வந்து half a t2 ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 3 செகண்ட். டோட்டல் டைம் வந்து இங்கே T1 வந்து 3 செகண்ட். ஆனால் T2 என்னன்னா 1 செகண்ட் கழிச்சு தான் போடுறாங்க. 1 செகண்ட் கழிச்சு போறதுனால இவர் 3 செகண்ட் போகிறதுக்குள்ள இவர் வந்து 2 செகண்ட் தான் போக முடியும். ஏன்னா 1 செகண்ட் விட்டுட்டு தான் இது பண்ணணும். இப்போ நம்ம போடும்போதே என்னன்னா ½ 10 3 ஸ்கொயர், ½ 10 2 ஸ்கொயர். அப்போ அடிச்சோன்னா இங்கே என்ன வரும்னா இது 5 ஆகிடும். இது அடித்தாலும் 5 ஆகிடும். 5 4 20, 5 × 9 45. ஸோ 20 45 தான் இது. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்கன்னா ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட தூரம், இவரோட தூரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 45 மீட்டருக்கு வந்துட்டான். இவன் வந்து 20 மீட்டர் தான் வரும். ஆனால் அவங்க கேட்டது இந்த தூரம் கேட்டிருக்காங்க. அப்போ 45ல் 20 போச்சுன்னா 25 மீட்டர். அப்போ டெல்டா எஸ் கேட்டாங்கன்னா S1 மைனஸ் S2 45 மைனஸ் 20 25 மீட்டர் அப்படின்றான். 2 பால் எடுத்துட்டுருக்கோம். 2 பால் எடுத்துட்டு எங்கே போனீங்க? மலை உச்சிக்கு போனீங்க. 2 பாலையும் ரெஸ்ட்ல தான் வச்சீங்க. அப்புறம் என்ன பண்ணி ஃபர்ஸ்ட் பாலை 3 செகண்ட் ரிலீஸ் பண்ணீங்க. ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் 1 செகண்ட் கழிச்சு செகண்ட் பால் ரிலீஸ் பண்ணீங்க. ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ஆஃப்டர் 3 செகண்ட் எவ்வளோ தூரத்துக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 25 மீட்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ 2 பாலை வச்சுக்கிட்டு நமக்காக மலையேற சக்திக்காக தேங்க்யூ.